ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் வல்லமை இருக்கும். இப்போ நான் இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கேன்னா, ஒரு ஜோசியக்காரன் எனக்கு ஒரு தீர்க்கதரிசனம் ஜோசியம் சொல்லிட்டான். எங்கள் வீட்டுக்கு ஜோசியக்காரன் எங்கள் ஊரில் 12 மணிக்கு சுடுகாட்டில் மந்திரம் பண்ணிட்டு வீடு சந்திக்க வருவான். அப்படி வரும்போது ஒரு நாள் சொல்லிட்டான், என் வீட்டுக்கு வந்த உடனே, இந்த வீட்டில் உயிருள்ள ஜாமி இருக்குது, இந்த வீட்டில் உயிருள்ள ஜாமி இருக்குது, நான் இங்கே இருக்க முடியாது, நான் ஒன்றும் பேச முடியாது, நான் போகிறேன்னு ஓடிய போயிட்டான். கை தட்டுங்களேன். என் வீட்டில் யார் இருக்காமோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க வெறி. உயிருள்ள சாமி என் கூட இருக்கார்றா. அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன நம்பிக்கை போதும். எப்பொழுதுமேங்க வசனம் இவ்வளோ பெரிய பைபிளுங்க. அது ஒன்றும் கருப்பு வெள்ளை எழுத்து இல்லை. பக்கத்து சொல்ல பைபிள் சொல்லுங்கள். பைபிள் கருப்பு வெள்ளை எழுத்து கிடையாது. அல்லேலூயா. வசனத்தை பச்சையாக நம்புங்க, அப்படியே நம்புங்க, எழுதப்பட்ட பிரகாரமே நம்புங்க. அல்லேலூயா. அதில் என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே நடக்கும். எனக்கு ஒரு 2-3 வசனத்தில் நான் பாஸ் பண்ணிக்கிட்டேங்க. இந்த வருஷத்துலையாவது நீங்கள் ஜெயிச்சிருங்க. அல்லேலூயா. இப்போ எனக்கு தெரிஞ்ச வசனம், எனக்கு எல்லாம் என் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு என்ன தெரியும். நான் என்ன வசனம் சொல்லுவேன். கர்த்தரையின் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் அந்த சொல்லிவிட்டீங்களே, அது என்ன போட்டிருக்குது, வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறத தாவீது நம்புகிறாராம். சிங்கம் வந்த பயப்பட மாட்டான், கரடி வந்த பயப்பட மாட்டான், ஊர் பைகள்லாம் அங்கே கோழியாத்துக்கு பயப்படுறாங்க சொன்னது. ஒரு சின்ன ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. ஏசப்பா அவங்க சித்தமான ஒரு ஆட்சியை தாங்க சொல்லுங்கள். அப்படி தான் பண்ணணும், அவ்வளோதான் பண்ணணும். அதுக்கு மேலே நீ பண்ணால் உனக்கு நரகம்தான். நீ என்ன வேணாலும் பண்ண, அதை விட கிராமங்களுக்கு பண்ணணும், ஆத்துமாக்களுக்கு நீ நிறைய பண்ணணும். என்ன இப்போ கர்த்தரையின் வலது பாரசத்தில் அந்த வசனத்தை நான் நம்பிட்டேன், நான் பாஸ் ஆகிட்டேன். அதில் ஒரு கமுதிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தெருப்பிரசங்கம் பண்ணேன். ஒருத்தன் அருவாளத்துக்கு வந்துட்டான் வெட்ட. இப்போ இங்கே இருக்கிற யாரையாவது, நானும் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், என்னையும் ஒருத்தன் அருவாள் எடுத்து வெட்ட வந்துட்டான் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. உங்களை யாரும் வெட்ட வர மாட்டேன். நீங்கள் தான் ரகசிய கிறிஸ்தவங்களாச்சே, ரகசிய கிறிஸ்தவங்களாச்சே. சர்ச்சுக்கு போகிற கறி மீன் முட்டையும் சாப்பிட்டு தின்னுட்டு தூங்கிடுற, அவனை யார் வெட்ட வர போகிறா? ஒரு பிரச்சனை கிடையாது. ஒன்றால் பிசாசுக்கு பிரச்சனை கிடையாது. பிசாசுக்கு நன்மை தான் உனக்கு, பிசாசுக்கு லாபம் உனக்கு. நீ ஏன்னா ஜெபிச்சுட்டு வீட்லேயே ரகசியமாக மூடி வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருக்கேல, அப்புறம் எப்படி பிசாசு உன்னை தடை பண்ணுவான்? பாருங்க, எனக்கு ஒருத்தவன் அருவா எடுத்து வெட்ட வந்துட்டான், நம்ம விடுவோமா? நம்மனை பயந்துருவோமா? என் பைபிளில் தலையில் இருக்கிற முடியெல்லாம் அவர் சித்தெல்லாம் முடி விழாதான். முடிய விழாது உன் தலை விழுந்துருமா? பக்கத்தில் சத்தமாக சொல்லுவோம், தலை முடியே விழாது உன் தலை விழுந்துருமா? நம்ம விடுவோமா? அவன் விட்ட வந்துட்டு இருக்கான் பாருங்க. அப்படி பார்த்தோம், வலது பக்கத்தில் நம்ம ஆள் இருக்கார் ஏசப்பா. அவர் நான் லேஸ் போட்ட ஆண்டவரா? நான் செல்ல பிள்ளை. யாரு? உலகத்தில் ஏசப்பாக்கு ஒருத்தரை தான் பிடிக்கும், அது நான் மட்டும்தான். நான் இந்தியாவில் 7000 மிஷனரியை உருவாக்கி 1,00,000 கிராமத்தை சொந்தமாக்காமல் நான் ஜாகவே மாட்டேன். ஏசப்பாட்ட சொல்லிட்டேன். கை தட்டுங்க. நீ இப்போ ஏற்கனவே ஒரு 2 வீடு கட்டிட்ட, இன்னொரு வீடு கட்ட போகிற. ஏற்கனவே சின்ன கார் வச்சுருக்க, பெரிய கார் வாங்கணும்னு நினைக்கிற. நகை கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கு, நகையில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். வருது பாருங்க, அப்படி தீர்க்கதரிசனமாக வருது. நகையை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம அப்படியா? நம்ம ஏசப்பா பரலோகத்தில் சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். கை தட்டுங்களேன். ஏசப்பாவுக்கு உடனே பிடிக்குமா, என்னையும் பிடிக்குமா? நம்ம ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளை. இல்லையா? நம்ம பாருங்க அப்படிதான். நம்ம ஆள் பக்கத்தில் இருக்கார், அவர் என்கிட்ட என்ன சொல்லிவிட்டா தெரியுமா? டே, உன்னை தொடுறவன், அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க. என்னை யாராவது தொட்டு பார்த்தா என் கண்ணை தொடுவான்டாவன் விடுவார். எப்படி பெரிய ஆள் பாருங்க அவருக்கு. பாருங்க, ஒருத்தர் அருவா எடுத்து வெட்ட வந்து அப்பா சும்மா இருப்பாரா? நம்ம அப்படி திரும்பணும் பாருங்க. ஏசப்பா என் கூட இருக்கீங்கள, அப்படிதான். அவன் கை அப்படி கிடுக்கிட்டு நடுங்குது, அருவா வச்சிருக்க கை நடுங்குது. அருவா கீழே வந்துச்சு, ஓடுறா. ஏய் வா, நீ வெட்டியா? போப்பா, உன் பக்கத்தில் வந்த கைகாலெலாம் கிடுக்கிட்டு நடுங்குதப்போ, உன்ட துடியான சாமி இருக்குங்கிறான். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. நம்ம ஆள் பெரியவருங்க. நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தையை நீ விசுவாசித்து பாஸ் பண்ணு. இன்னைக்கு ஏசப்பாட்ட இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஒரே ஒரு வேர்டு, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த வேர்டை முதல்ல பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 14
யாத்ராகமம் 14:12 வசனத்திலிருந்து 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கோங்க. சத்தமாக வாசிக்க போகிறோம். எப்பயுமே பைபிள் வாசிக்கிறது இன்ட்ரெஸ்ட் ஆக்கிரும். பைபிளை ஆசையாக வாசிக்கணும், வேலை மாதிரி செய்யக்கூடாது. இது ஏசப்பா எழுதின லவ் லெட்டர். பக்கத்தில் சொல்லு, ஏசப்பா எழுதின லவ் லெட்டர் இது. ஆமாம், இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு 2 அதிகாரம் பைபிள் வாசிங்கிறவங்க பொய் சொல்லாம் கை தூக்கி காமிக்கணும். கை தூக்கு 2 அதிகாரம் வாசித்தேனே, நல்ல வேலை. நீங்கள் 2 அதிகாரம் வாசிக்காதவங்க பூரா உங்கள் பைபிளை என்கிட்ட கொடுத்து விட்றீங்க. பழைய பைபிள் கொடுத்து விடக்கூடாது. இந்த பைபிள்லாம் சேர்க்கப்படாது. பழைய பைபிள் வச்சுருக்கோங்க, ஒரு புது பைபிள் வந்து 300 ரூபா கொடுத்துட்டு போகிறேன், அதான் வாசிக்க மாட்டேல. அது எதுக்கு சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிற? பைபிளை என்ன செய்யணும்? சத்தமாக வாசிக்கணும். அல்லேலூயா. நீ யாரெல்லாம் பைபிள் வசனத்தை சத்தமாக வாசிக்கிறீங்களோ அவங்க வீட்டுக்கு பிசாசு வரவே மாட்டான். கை தட்டுங்களா? அவங்க பக்கத்தில் பிசாசு வரமாட்டான். இதெல்லாம் நான் நல்லா சொல்கிறேங்க. அற்புதம் உங்கள் கையில் தாங்க இருக்குது. பக்கத்தில் சொல்லு, அற்புதம் உன் கையில் தான் இருக்கு. அல்லேலூயா. 3வது தீர்க்கதரிசனம் சொல்கிறேன் பாருங்க. அற்புதம் உன் கண்ணீரில் இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. அற்புதம் உன் வீட்டில் தான் இருக்குது. சொல்லுங்க. எம்பட்டு தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இப்போ வாசிக்க போகிறோம். நீங்கள் போகும்போது இன்றைக்கி பைபிள் வாசிக்க ஒழுங்காக அவன் பைபிளை கொடுத்துட்டு போகிறேன். பழைய பைபிளாக இருந்தால் 300 ரூபா கொடுத்துட்டு போகிறேன். நாளைக்கு வாசிக்க நாளைக்கு 300 ரூபா அனுப்பிடணும். நாளை கழிச்சு பைபிள் வாசிக்கலையா 300 ரூபா அனுப்பிடு. பைபிள் வாசிக்க நீ 300 ரூபா அனுப்பிடணும். இதான் பனிஷ்மெண்ட். அல்லேலூயா. அது எதுக்கு? வாஸ்து தொலைஞ்சிரு. பக்கத்தில் வச்சு வாசி தொலைஞ்சிரு. சொல்லுங்க. ஆமென். சரி, ரைட். எல்லாம் வாசிக்கலாமா? சத்தமாக வாசிக்கலாமா? அல்லேலூயா. நல்லா இருக்குல்ல? என்ன இந்த சம்பவம் வாசிருக்கீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி சிவந்த சமுத்திரம் வந்துருச்சான். பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்த உடனே இவங்க அழுமூஞ்சிக்கு அழுக செய்யணும். பிரச்சனை வந்து அழுக செய்யணும். எங்கே அழுகணும்? ஆண்டை விட்டு அழுகணும். ஆண்டை விட்டு அழுகணும். நல்ல இப்போ இந்த ஒரு சின்ன சம்பவத்தில் இப்போ எத்தனை வசனம் வாசித்தோம்? என்னங்க 12லேருந்து எத்தனை வசனம் வாசிக்க சொன்னேன்? அப்போ எத்தனை வசனம்? 5 தீர்க்கதரிசனம் இருக்குது. பக்கம் சொல்ல, 5 தீர்க்கதரிசனம். ஒரு வசனத்துக்கு ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்கதரிசனம். சொல்லுங்கள், ஒரு வசனத்துக்கு ஒரு தீர்க்கதரிசனம். இல்லையா? எப்பயுமேங்க இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னா இது மட்டும் இல்லை. நீங்கள் அடுத்து நாளைக்கு பைபிள் வாசிக்கும் போது, இன்றைக்கி வாசிக்கும்போது நீங்கள் வாசித்த பகுதிகளில் ஒவ்வொரு வசனத்துலேயும் ஒரு தீர்க்கதரிசனம் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் நம்பணும், அதை கன்ஃபஸ் பண்ணணும். நான் எடுக்கிற பிரசங்கள்லாம் சிம்பிள் பிரசங்கம் தான். எல்லாருக்கும் தெரிஞ்சதை மட்டும்தான் நான் பேசுவேன். தெரிஞ்ச கதையிலிருந்து தான் பேசுவேன். தெரிஞ்ச சம்பவத்திலிருந்து தான் பேசுவேன். அதில் நீ ப்ராக்டிஸ் பண்ண, அதில் டேஸ்ட் பண்ணு. இப்போ முதல்ல என்ன சொல்லணும்? லாசரு உயிரோடு எழுந்த கதை சொன்னோம். பர்த்திமேயு குருடன் சுகமேற்ற கதை சொன்னோம். நான் சொல்கிற எல்லாமே சிம்பிளுங்க. இந்த சிம்பிளான வசனங்களை நான் வாசிக்கிறேன், அதை நம்புகிறேன், அதை அபியாசிக்கிறேன், செயல்படுத்துகிறேன். ஆண்டு இவ்வளோ பெரிய ஊழிய தலைவனாக மாற்றியிருக்கிறார். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, இன்னும் அமுல் பேபி மாதிரி இருக்கிறேன். ஒரு வியாதி கிடையாது எனக்கு. பிச்சு போடவே பிச்சு. இப்பயும் 1200 மிஷனரி இருக்கான். 1,00,000 பேர் வந்துட்டான். விடுவோமா? இன்னும் என்ன செய்வோம்? 7000 மிஷனரிகள் 1,00,000 கிராமத்தில் ஜட்ஜு கட்டி கொடுக்கணும். கை தட்டுங்களேன். நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஏசப்பா பெரியவருங்க. இது உங்கள்கிட்ட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். பாருங்க, முதல் வசனம், நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று முதல்ல உங்கள்கிட்ட ஏசப்பா சொல்ல சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை சும்மா விட்டுவிடும் என்று. சும்மா இருக்கிறோம்ப்பா. சும்மா முறுமுறுக்கிறவர்கள். நான் சொல்கிறேன், இங்கே நிறைய பேர் அப்படி, எனக்கு பிரச்சனை வந்துருச்சப்பா, பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைகளை சரிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணும். பிரச்சனையை நீ சரிப்படுத்திடுவியா?
நீ சரிப்படுத்திடுவியா? இப்போ சிவந்த சமுத்திரம் முன்னாடி வந்துருச்சு. ஏற்கனவே ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சு உன்னை விடுவிச்சு கொண்டு வந்தார். அதை நீ மறந்துட்ட. இன்னைக்கு உள்ள பிரச்சனை மட்டும்தான் உனக்கு கண்ணுக்கு தெரியுது. அங்கே என்ன செய்கிற? முறுமுறுப்பு வருகிறது. எனக்கு ஏசப்பா உங்கள் மூஞ்சிகள்லாம் பார்த்து சொன்னார், எத்தனையோ அற்புதத்தை என் பிள்ளைகள் நான் செஞ்சிட்டேன்ப்பா. இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அழுதுகிட்டு முறுமுறுத்துக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இங்கே கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். அதில் என்ன வார்த்தை? சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? நிறைய கிறிஸ்தவங்களுக்குங்க சும்மாவே இருக்கணுங்க, சும்மாவே இருக்கணும். என்ன இது? போன வருஷம் உள்ள சும்மா தானே இருந்திருக்கீங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களா ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்களா? ரட்சிக்கப்பட்டவனா வெக்கமானம் சூடு சோரனா இருக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், வெக்கமானம். எத்தனை வாதைகள் உனக்கு பார்வோன்களுக்கு அவனை உருப்பட வைக்கிறதுக்கு எத்தனை வாதம் அனுப்பி விடுறாரு? 10 வாதம். நீ உருப்படுறதுக்கு எத்தனை வாதம் அனுப்பி விட்டா நீ உருப்பிடுவ? பக்கத்தில் கேளு. எத்தனை வியாதி வந்தா நீ சரியாவ சொல்லு. இப்போ உனக்கு எத்தனை வியாதி வந்திருக்கு? பக்கத்தில் சொல்லு. எத்தனை வியாதி வந்திருக்கு? தம்பி கொஞ்சம் சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்கு, அத்தோட நீ உருப்பிடு. 3வது வேற மாதிரி போகும். அல்லேலூயா. யோனா உருப்படல. எங்க போச்சு சொல்றாரு ஆண்டவரே? நினிவேக்கு போச்சு சொல்றார். நான் இவன் எங்க போயிட்டான்? என்ன செய்ய சொன்னா அதை செய்ய மாட்டேன், என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டாமாங்க. ஏசப்பா என்ன சொல்லி இருக்கிறார்? இன்னைக்கு இருக்கிற ஊழியம் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் போதும் கூட்டம் தானா வந்துருங்கிறான். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க சயின்டிஸ்டுகள். இக்கால எழுப்புதல் சயின்டிஸ்டுகள். சொல்லுங்க, ஏசப்பா என்ன சொல்றாரு? போடா போய் பிரசங்கம் பண்றா. தெருவில் போய் எலியா போல சவால் விடு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. சவால் விடு. நான் அந்த கமதிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு டீம் ஊழியத்து போயிருந்தேன். 25 பேரை கூப்பிட்டு போயிட்டேன். ஒரு கிராமத்துக்கு போனானே எனக்கு தூக்கம் அப்படியே சொக்குது. முதல் நாள் ஆன்லைன் ப்ரேயர் பண்ணி ஊழியத்து போயிட்டேன். என் ஊழியக்காரன்னு சொல்ல, இலை இங்கேயே இருங்கடா, நான் இருக்கேன்டா, நீங்கள் மட்டும் ஊழியத்து போங்கடான்னு பற்றி விட்டேன். எனக்கு தூக்கம் வருதுடா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்டான்னு. இவங்க போய் 5 நிமிஷத்தில் ஓடி வர்றாங்க. ஏன்னா கணேசனை வண்டி ஸ்டார்ட் பண்ணு, அருவா கம்பு ஈட்டி எல்லாம் எடுத்து குத்த வர்றான், வெட்ட வர்றான், ஓடுறான்னு பயந்து உயிர் பயத்தோடு வர்றான். இவங்களுக்கு அறிவு இருக்குது, புத்தி இல்லை. வசனம் தெரியும், என்ன பிரயோஜனம்? பிசாசுக்கு தான் வசனம் தெரியும். பிசாசு பிரசங்கம் பண்ணுவான். பிசாசு முதல்ல யாருக்கு பிரசங்கம் பண்ணான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம் ஏவாளுக்கு பிரசங்கம் பண்றான். இப்படி தேவன் சொன்னது உண்டோ? நீ எல்லாம் என்ன செய்யற? இன்னைக்கு இருக்கிற பிரசங்கம் இப்படி சொல்லி உண்டோ? எப்படி அற்புதம் நடந்து உண்டோ? எல்லாம் இங்க வா, காதை வச்சுங்க. அதெல்லாம் ரைட்டு தான். நீ என்னடா செய்யற? ஹீப்ரு ஓய் அது ஆதியாகும் அதி என்பதற்கு என்ன எப்படிங்கிறான்? ஹீப்ருல ஏகங்கிறான். நான் சொல்றது ஹீப்ரு படிங்க. பக்கத்தில் சொல்லு, ஹீப்ரு படிங்க. பக்கத்தில் சொல்லு, ஹீப்ரு படிங்க. ஆனால் உள்ள பைபிளுக்கு உருப்படுங்க சொல்லுங்க. இப்போ பாருங்க, அறுவாளத்துக்கு வெட்ட வந்துட்டேன். என் ஊழியக்கார பயந்தாடி போய் வந்துட்டேன். இலை வாங்கடா, போவோம்டா, என்னன்னு பார்ப்போம்டா. நான் அவங்கள போனேன். அவன் அருவா கம்பு ஈட்டி விளக்குமாறு ஒரு அருகாமணி ஒரு 90 வயசு கிளவி வச்சுருக்கான். போய் நின்று பார்த்துக்கோங்க. நம்ம விட்டுருவோமா? நம்ம பக்கத்தில் யார் இருக்கா? விடுவோமா? நாம் அப்படி சொன்னோம். பார்த்துக்கிட்டேன். ஏசப்பா எங்க கூட இருக்கீங்களா? நான் வேட்டேன். எப்படி சவால் எப்படி கைவிட்டேன். நான் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன். 5 நிமிஷத்தில் என்னை வெட்டி கூடான்ட்டேன். நாங்கள் தெரியாமல் ஓடி வந்துட்டோம், இனி போக மாட்டோம். 5 நிமிஷம் எனக்கு பேசுறதுக்கு மட்டும் அனுமதி. அறுவாளத்துக்கு சொல்கிறான், இலை அவன் என்ன பேசுகிறான் பார்ப்போம்டா. பேசுகிறான்டா, நல்லது நினைச்சு வயிற்றெல்லாம் கலக்குது. இப்படி வச்சுட்டோம். வாச்சிட்டு பேச ஆரம்பித்தோம். என்ன பேசியிருப்போன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உயிரோடு இந்த உலகத்திலே மனிதராக பிறந்தார். 33 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். குருடர்களை பார்வையிட செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், முடவுகளை எழுந்து நடக்க செய்தார். எல்லா ஜனங்களுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்தார், இரத்தம் சிந்தினார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி விட்டார். கை தட்டுங்க. எப்படி வருங்க எல்லாம் நல்லா பேசுறேன்னா இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? இப்படி சொல்ல
இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியுங்கிறான். அப்பா, இது மாதிரி தான் அன்னைச்சி எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை அருவாளத்துக்கு வெட்ட போயிட்டேன். உங்களை போல் நானும் எங்கள் ஊர் வர்ற ஊழியக்காரங்களை வெட்ட போயிட்டேன். என் ஹார்ட்டில் வியாதி வந்துருச்சு, டாக்டர் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாரு, வாதையை அனுப்பிவிட்டாரு. ஏன்னா எல்லா கடவுள் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டான். கடவுளை தேடுனேன். கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சாமி. உங்கள் ஊர் கிறிஸ்தவங்கன்னா ஒரு சாமி 2 சாமியா? சொல்லுங்கங்க, உங்கள் ஊரில் ஒரு சாமி 2 சாமியா? இல்லை இல்லை, நிறைய சாமிகளே இல்லை. என்ன உன் சர்ச்சில் ஆண்டவர் பேசுவார், கை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, நமக்கு 80 சாமி இருக்குது, எல்லா சாமியும் கும்பிட்டேன். நாம் 3 மாதம் ஏறி இறங்கி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நடந்தாலே இழப்பு வந்துருச்சு, நடந்தாலே இழப்பு வருது, செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சு போச்சு. சாகிறது அப்புறம் இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிடுவோன்னு சொல்லி சர்ச்சுக்கு போயிட்டேன். அவங்க பாடுற பாட்டு புரியல, பண்ணுற பிரசங்கம் புரியல. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற சும்மா இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட டிவியில் உன்னை பேச வைக்கிறேன். ஏப்ரல் 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்கள் பயிற்சி கூடுகைன்னு ஒன்று வைக்கிறேன். ஆப்பிள் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. 1000 ரூபா ரிஜிஸ்டர் பண்ண திருநெல்வேலிக்கு வந்துடணும். 3 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 8 மணிக்கு சோத்தோடு முடிச்சிருவோம். நீங்கள் ரிட்டையர் ஆனவங்க, சும்மா கிடக்கிறவங்க எல்லாம் வாங்க, நீங்கள் வாங்க, நான் உங்களை பிரசங்கம் பண்ணி அனுப்பி விடுறேன். அல்லேலூயா. சரி போட்டோம். பாருங்கள், நானும் இப்படி தாங்க உங்களை போல் அருவாளத்துக்கு வெட்ட போனேன். எங்கள் சாகரு வியாதி வந்துடுச்சு. சாகரு அப்புறம் கிறிஸ்தவங்க சாமி கும்பிட்டு சாமன் சர்ச்சுக்கு போயிட்டேன். சர்ச்சு ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேன். ஜோம் பண்ண சொல்லையில் எல்லோரும் ஜோம் பண்ணுங்கன்னாரு எங்கள் பாஸ்டர். 10 நிமிஷம் ஜோம் பண்ணேன். கண்ணை மூடி ஜெபிக்க தெரியாது. கண்ணை திறந்துக்கிட்டு, ஏசப்பா நீங்கள் தான் துடியான சாமின்னு சொல்கிறாங்க, உயிருள்ள சாமின்னு சொல்கிறாங்க, நான் உயிர்வான ஆசையாக இருக்குது, எனக்கு உசுறு தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அவ்வளோதாங்க ஜெபம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் ஏசப்பாட்ட பேசியிருப்பேன். அந்த 1 நிமிஷத்தில் ஏதோ ஒரு வல்லமை என்னை தொடுவதை என்னால் உணர முடிந்தது. கை தட்டுங்க. அல்லேலூயா. அன்றைக்கி நைட்டு சாமி நினச்சி தூக்கம் வராது எப்பயுமே நைட்டில். நான் அன்றைக்கி நல்லா தூங்குறேன். அப்பா துடியான சாமி ஓடடா. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போனேன், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போனேன், 5 வாரம் சர்ச்சுக்கு போய் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். 5 நிமிஷத்தில் உங்கள் ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றிட்டாருங்க. கை தட்டுங்களேன். சிகரெட் குடிக்கிற வாழ்க்கை பழக்கம் மாறிடுச்சு, சாராயம் குடிக்கிற பழக்கம் மாறிடுச்சு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன். நீ தான் என்னை செத்து போயிருவேன்னு சொன்னேன். செக் பண்ணியா? நீ மறுபடியும் செக் பண்ணியா? அவர் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, என்னப்பா என்னாச்சுன்னு தெரியல, என்னடா மருந்து எடுத்த, வியாதி இருந்ததுக்கான அறிகுறி கூட இல்லை என்றார். கை தட்டுங்க. பாருங்க எப்படி பெரிய ஆண்டவர் பாருங்க. பரவாயில்ல, கிறிஸ்தவங்க சாமி துடியான சாமி. நான் சொன்னேன், அவங்ககிட்ட சொன்னேன், எதுக்கு தெரியுமாடா உங்கள் ஊருக்கு நான் வந்தேன், அருவாளத்துக்கு வெட்ட வரையாடா, இம்புடு பெரிய நல்ல சாமி உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அப்போ ஒரு 3 தீர்க்கதரிசனம் சொன்ன பாருங்க ஏசப்பா நாமத்தினால. நம்ம அடித்தோம் பாருங்க. இந்த கூட்டத்தில் ஒருத்தங்க எய்ட்ஸ் வியாதி இருக்குன்னு ஏசப்பா சொல்கிறார். உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட தெரிலடா உனக்கு இருக்கிற எய்ட்ஸ் வியாதி வச்சு அழுதுகிட்டு இருக்கிற நீ அருவாளை தூக்கிட்டு இந்த கூட்டத்தில் நிற்கிறேங்கிற முடிக்கிறான். எல்லாம் பிள்ளை எவன்டா எய்ட்ஸ் வியாதி இருக்கா? 3 தீர்க்க தரிசனம் அடித்தான். எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னால் விடிஞ்சு போயிடும். நீங்கள் 5 நிமிஷம் தான் என்னை பேச சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் இதே போல் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். எனக்கு சுகம் கொடுத்த ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுப்பார். எனக்கு இந்த அற்புதம் வேணுங்கிறவன் கை கூப்பு சொன்னேன். எல்லாம் கை கூப்பு. ஏன் கை கூப்பு சொல்கிறோம்? கை கூப்பணும். இப்படி கை கூப்புங்க, கும்பிடுங்க. ஏன் கை கூப்பு சொன்னேன்? அப்போ தான் அருவாள் அவன் கீழே போடுவான். பயமாக இருக்குல்லங்க. ஆத்மாதான் இங்கே ஞானம் உள்ளவன். எனக்கு அறிவு இருக்குதுங்க. அந்த அறிவு யூஸ் பண்ணி கை கண்ணை மூடுறான்னு அந்த ஜெபம் சொல்லி கொடுத்தேன். ஏசப்பா அப்படி சொல்லி கொடுத்தேன். சொல்கிறேன், அந்த வாயின் வார்த்தையில் ரட்சிப்பு இருக்குதுங்க. நீ பேசு, ஏசப்பாட்ட பேசு, கதவு மூடிக்கிட்டு பேசு, மொட்டை மாடியில் போய் பேசு, உன் பாத்ரூமில் போய் பேசு, உன் வீட்டுக்கு வெளியே சுவர் பக்கமாக திரும்பி பேச சொன்னேன். ஏசப்பா அவன் சொல்ல என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. அவன் சொல்கிறான், என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, உங்கள் பிள்ளையை மாற்றுங்க, என் கஷ்டத்தை தீருங்க. இப்படி சொல்லி ஜெபம் நடத்திக்கிட்டு இருந்தா திடீர்னு நானும் கண்ணை மூடி இருக்கேன். கலவரம் ஊன்னு சத்தம் கேட்குது. என்னடா இவனா வெட்ட வரான்னு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு 20-25 சரீரத்தில் பிசாசு ஆடிக்கிட்டு இருக்கு. டண்ட நகன்னு ஆடுது பாரு. ஏன் பிசாசு ஆடுது? கூட்டத்துக்குள்ள ஏசப்பா வந்துட்டாரு. கை தட்டுங்க. ஏசப்பான்னு அவன் கூப்பிடுறான்.
அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கிற அசுத்தாவிகள் ஓடுது. எல்லாரும் கண்ணை துறங்கடான்ட்டேன். அதான் ஏசப்பா வந்துட்டாருல, எல்லாம் முழுகிறோம். 1.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன், கை தட்டுங்க. 50 பேரும் நின்று கேட்குறான் கண்ணீரோடு. சரி 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 பிரசங்கம் முடிச்சுச்சோம், நான் வீட்டுக்கு போகிறேங்கிறேன், நீ தான் ஊருக்குள்ளே வர விட மாட்டேங்களையா அப்படின்னா, தம்பி ஊரை விட்டு உங்களை போக விட மாட்டேங்கிறான். என்னடா மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? என்னை இழுத்துட்டு போய் சேவா இருக்கிறான். எதுக்கு? எனக்கு தான் கறி போட்டு சாப்பாடு. ஒருத்தன் பால்காரன் பால் பீச்சிட்டு போயிட்டான். நான் 4:30 மணி ஆயிடுச்சு, பால் இன்னொருக்கு பீச்சிக்கிட்டு இருக்கான். இடையா இப்போ பால் பீச்சுற தம்பி கணேசா, உனக்கு நாங்கள் பால் கொடுத்து காஃபி போட போகிறோங்கிறான். எல்லாம் ஓசி, கை தட்டுங்க. நைட்டு 7 மணிக்கு தான் என்னை ஊரை விட்டு அனுப்புகிறாங்க. நான் சொல்கிறேங்க, எத்தனை அன்புள்ள வார்த்தைகள் ஐயா. அன்பு சகோதரனே, உன்னிடத்தில் இருக்கிற அந்த சாட்சி, நீ சும்மா இருக்கிறன்னு விரும்புகிற, சும்மா இருக்கணும்னு விரும்புகிற. நீ உன்னோட வேலை என்ன தெரியுமாங்க? இவங்க எல்லாம் புலம்புற ஒரு கூட்டம் சும்மா விட்டு விடும் என்று சொன்னமல்ல, நன்றி மறந்தவர்கள், அற்புதத்தை மறந்தவர்கள். நான் சொல்றேன், எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், எத்தனை அற்புதங்களை செய்தில் மறந்து போய் முறுமுறுக்கிற சும்மா இருக்கிறவர்கள் இங்க அநேகம் பேர் இருக்கிறீர்கள். ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், ஏன்டா சும்மா இருக்கிற? இவனும் போய் மோசஸ் ஜோம் பண்றான். அவன்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? அவன்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? கழுதை கையை எடுத்து நீட்டுறா, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து நீட்டுறா. எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க, எல்லாம் நிமிர்ந்து என்னை எல்லாம் பாருங்க. நான் செய்கிறது அப்படி நம்ம எல்லாம் செஞ்சுக்கிறேன். 1 2 3 ஸ்வாய். நல்லா இப்போ நான் 1 2 3 சொல்லுவேன், நீ கை நீடணும். இல்லை சும்மா இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு அற்புதம் வேணும்னா ஏசப்பா சொல்கிறதே செஞ்சு தொலை. அல்லேலூயா. எல்லாம் நிமிர்ந்து உட்காரு, பிரசங்கம் முடிஞ்சிடும், நீ முடிஞ்சிடும். இல்லை 1 2 3. ஆனால் எல்லாம் கை வைக்க என்னால் என்னது 1 2 3 சொன்னேன், ஸ்வைங்கன்னு சொல்லணும். 1 2 3 அப்படித்தான். கிளப்பு என்னை பயன்படுத்துகிறாங்கிறாரு. இப்போ ஒரு வசனம் முடிச்சு, சும்மா இருக்காத பக்கத்து, சும்மா இருக்காத, மறந்து தொலையாத சொல்லுங்க. ஏசப்பா செஞ்சு அற்புதத்தை நினைச்சுக்கோ சொல்லுங்க. எனத்தையாவது செஞ்சு தொலை சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு 1 முடிஞ்சிருக்கு, இன்னும் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. பயப்படாதீங்க, உங்களுக்கு இருதயம் கலங்காது இருப்பதாக. 2ஆம் வசனம் பாருங்க, 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை. இதில் 3 தீர்க்கதரிசனம் இருக்குது, 1 தான் சொல்கிறேன். 1ல் என்ன இருக்குது? 1ல் முதல்ல நீங்கள் பயப்படக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்றும் பயப்படாத. எனக்கு என்ன ஏசப்பா சொல்ல சொன்னாருங்க, பயப்படாத. அடுத்து என்ன சொல்கிறாரு? 2வது உங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகளில் நீங்கள் என்ன செய்யணும்? வேடிக்கை மட்டும் பார்க்க சொல்கிறார். பக்கத்து சொல்லு, வேடிக்கை மட்டும் பாரு சொல்லு. பக்கத்து சொல்லு, வேடிக்கை பாரு. நீ என்னச்சு வேடிக்கை பார்த்து தொலை. பக்கத்து சொல்லு, வேடிக்கை பாரு. ஏசப்பா எனக்கு ஒன்று சொன்னார், என் பிள்ளைகளுக்கு சிவந்த சமுத்திரம் இருக்கப்பா, பயப்படாத. அவங்கள்ட்ட சொல்ல, பயப்படாத, நீ நின்று வேடிக்கை பாருப்பா. நான் என்ன செய்கிறேன், இந்த வருஷத்தில் எனக்கு மெட்ராஸ் பக்கத்தில் 4 கோடி ரூபாயில் ஒரு இடம் வாங்க போகிறேன். கை தட்டுங்களேன். எங்கள் விருதுநகரில் 4 கோடி ரூபா செலவில் 500 மிஷனரிகளுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் கட்ட போகிறேன். கை தட்டுங்களேன். ஏற்கனவே சொல்லிட்டேன், 10 சர்ச்சு கட்ட போகிறேன், அடுத்து 100 சர்ச்சு. அல்லேலூயா. 1 லட்சம் பேர், 1 கோடி ரூபா செலவில் 1 லட்சம் பேரை திருச்சியில் கூட்ட போகிறேன். இங்கே நடக்கிறது கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபா செலவில் 20 லட்சம் வாலிபர்களை கூட்ட போகிறேன். விபிஎஸ் வைக்க போகிறேன். 50,000 கிராமங்களில் காஸ்பல் அறிவிக்க போகிறேன். 50லேருந்து 1 லட்சம்னு வச்சுருக்கிறேன். 1 லட்சம் பைபிள் வாங்கி. ஏன்னா என்ன சொல்கிறேன், இவ்வளோ ஒரு தேவலுக்கு என்ன செய்ய தெரியாது. எங்கள் அப்பா என் கூட இருக்கார். என்கிட்ட சொல்ல, நீ உட்காந்து பாடுறா, நான் என்ன செய்வேன்னு பாடுறா, வேடிக்கை பாடுறா. 80 பேர் எப்படிப்பட்ட அற்புதங்களை உனக்கு செய்வேன் என்பதை நீ உட்கார்ந்து வேடிக்கை பார். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஏசப்பா இன்னைக்கு வந்த எல்லாருக்கும் சொல்றாரு, உங்க வீட்டில் பிரச்சனை இருக்குதா, நெருக்கம் இருக்குதா, ஏசப்பா எப்படிப்பட்ட அற்புதத்தோடு அந்த பிரச்சனையை நீக்க போகிறா என்று நீ வேடிக்கை பார்க்க சொல்லுகிறார். நீ பயப்படாம, நீ
நீங்கள் சினிமா தேட்டரில் உட்காந்துருக்கோம், ஐயோ போ என் புருஷன் வந்துருவானோ, ஐயோ பிள்ளைகள் வந்துருப்பாங்களோ, பயந்துக்கிட்டே சினிமா பார்ப்பேன். எல்லாத்தையும் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பொம்பளைகள் பார்த்தா எதை பற்றியும் கவலை கிடையாது. அவளுக்கு பயப்படாமல் சோறு ஆக்கணுமா ஆக்கலையா கழுது அதெல்லாம் பயம் கிடையாது. அப்படி ரசித்து ஒன்று இருக்கு. நான் சொல்கிறேன், அதே தான் இங்கே ஏசப்பா பிள்ளைகள் அதே இதை ஃபாலோ பண்ண வேண்டிதான். கை தட்டுங்களேன். 2 முடிஞ்சிருச்சு. மூணாவது அதே தான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இப்போ 3வது வசனத்தில் ஏன் நீங்கள் சும்மா இருக்க போகிறீங்க, 2வது வசனம் சும்மா இருக்க போகிறீங்க, பயப்படாமல் ஏன் சும்மா இருக்க சொல்கிறாரு? உங்களுக்காக கர்த்தரே யுத்தம் பண்ண போகிறார். கை தட்டுங்களேன். கணேசன் விருதுநகரில் புள்ளலக்கோட்டை கிராமத்தில் சும்மா இருப்பான், ஜபிச்சுக்கிட்டே இருப்பான். அவர் எனக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஒரு நாள் கரண்ட் பில் கட்டணும், காலையில் 10 மணிக்கு கரண்ட் பில் கட்டணும். ஒரு 1,00,000 மேலே தேவை இருக்குது. நம்ம சாப்பிட்டு படுத்து உறங்கிட்டோம்ல, நைட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே கரண்ட் பில் கட்டணும், ஒன்றும் செய்ய முடியாது, பீஸை பிடிங்கி போயிட்டேன்னா அங்கே ஒரு 200-300 பேர் குளிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, சோறு சாப்பிட முடியாது. கரண்ட் இருக்க எப்படி இருக்கோ, நம்ம சாப்பிட்டு தூங்கிட்டோம். காலையில் சுவிட்ச் ஆஃப் பண்ணதை ஆன் பண்ணால் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃபோன் வருது பாருங்க. தம்பி நீ யாருன்னு தெரியாது, உன்னை பார்த்ததில் பேசுனதில்லை, ஏசப்பாட்ட ஒரு பொருத்தனை காணிக்க நான் வச்சுருந்தேன், இது எந்த ஊழியக்காருக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஜெபிச்சுட்டு நானும் தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சோன்னே டேவிட் கணேசனை தேடுன்னு ஆண்டவர் சத்தம் வந்துச்சு. கைதட்டு. உடனே எங்கே போய் தேடுறது? கூகுளில் போய் டேவிட் கணேசன் போட்டால் உன் மூஞ்சி வருது தம்பி, உன் செல்ஃபோன் நம்பர் சொல்லிடுது. கூகுளில் போய் டேவிட் கணேசன் செல்ஃபோன் நம்பர் போட்டு பாரு, வந்துருப்பாரு. நான் ஒரு காணிக்கணு திரும்பி 1,20,000 ரூபா கரண்ட் பில்லோடு சேர்த்து ஒரு டிப்ஸும் சேர்த்து வந்துருச்சு. கை தட்டுங்களேன். நான் எங்கே இருக்கேன்? கிராமத்தில் கிடக்கேன். கற்பையா சரஸ்வதி மயம் கணேசன் கிராமத்தில் ஏசப்பா நம்பி கிடக்கான். ஏசப்பா எங்கே யுத்தம் பண்ணார் பாருங்க, அமெரிக்காவில் போய் யுத்தம் பண்ணிட்டார். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. 4வது 5வது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் புறப்பட்டு போங்கள். இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கிளம்பி வீட்டுக்கு புறப்பட்டு போ. பக்கத்து சொல்லு, வீட்டுக்கு புறப்பட்டு போ. சும்மா வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆல் நைட் ப்ரேயரில் ஜெபம் பண்ணுறது, உபவாச கூட்டத்தில் ஜெபம் பண்ணுறது. ஜெபம் பண்ணணும். அடுத்து என்ன செய்யணும்? செயல்படணும், புறப்பட்டு போகணும். இந்தியாவை சந்தியும். சரி சந்திச்சிடும். சரி கிளம்பி கிராமத்துக்கு போ. நோ கிராமங்கள் ரட்சிக்கப்படுவதாக ஆகும்னு அழுது ஜெபிக்கிறான். பிச்சுட்டாங்க. நான் ஒரு ஓட்டவாய், நான் பிரசங்கம் பண்ணல. கிராமத்துக்காக ஜெபிச்சிங்க. ஏசப்பங்க ஜெபத்தை கேட்டாரா? கேட்பாரா மாட்டாரா? கேட்டார். ஆத்துமாக்கள்லாம் அறுவடை அங்கே ஆயிடுச்சு. அந்த ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுறதுக்கு நாளைக்கு யார் கிராமத்துக்கு போகிறா? கை தூக்கு சொன்னால் ஒரு பையன் கை தூக்க பண்ணுறான். நீ ஜெபிச்சுக்கிறேன்னா நீ செயல்படணும்ல. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, ஓன் ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டுச்சு, கிளம்பி போ. 100க்கு அதிபதிட்ட சொல்றார், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. கை தட்டுங்க. வேலைக்கார சுகமாவான். நான் சொல்கிறேன், இங்கே இந்த கூட்டத்தில் வந்து இருக்கிற நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போங்க. நீங்கள் எந்த பிரச்சனைக்காக இந்த இடத்தில் வந்தீர்களோ அந்த பிரச்சனைகள் காணாமல் போய்விட்டது. கை தட்டுங்க. அல்லேலூயா. எல்லாம் எழுமி நில்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எழுமி நில்லுங்க. 5வது அவங்கள போட்டுருக்கு வெட்டாந்தரையிலே நடந்தார்களாம். அங்கே கடல் இருந்துச்சுன்னா அது ஆண்டவர் அற்புதம் செஞ்சு வெறும் தரையில் ஒரு பிரச்சனை கிடையாது, அப்பா வழி உண்டாக்கிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்னே கர்த்தர் போகிறார். கை தட்டுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். இந்த வருஷத்தில் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் வெட்டாந்தரையிலே நடக்க போகிறீங்க. கை தட்டுங்களேன். நான் சொல்கிறேங்க, பெரிய பிரசங்கன்னா பண்ணிடலாம். 30 வருஷமாக நான் பிரசங்கம் பண்ணுறேங்க. நான் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கடினம் இருந்திருக்கலாங்க, மன்னிங்கய்யா. என் மனசில் ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு பாருங்க, சிம்பிளாக இருக்கிற ஒரு 5 வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்புங்க, பயப்படாதீங்க, வேடிக்கை பாருங்க, நீங்கள் சும்மா இருங்க.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க வெட்டாந்தரையில நடப்பீங்க. என்ன வார்த்தை பாருங்க, என்ன வார்த்தை பாருங்க. 30 வருஷங்க நான் சொல்கிறேங்க, ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சான்னு சொன்னேன். என் கண்ணீரை துடைச்ச ஏசப்பாவுக்காக ஏன் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் தெரியுமா? அவரை நான் மறுதளிச்சிட்டேன். இயேசுதான் சுகமாக்குனார் என்ன நினச்சின்னு மறுதளிச்சிட்டேன். சந்தேகப்பட்டுட்டேன். சிகரெட் சாராயம் குடித்து நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன். நீங்கள் எல்லாம் நன்றியுள்ள கிறிஸ்தவங்களா, நன்றி இல்லாத கிறிஸ்தவங்களா? நன்றியுள்ள கிறிஸ்தவனா நீங்கள் ஊழியம் செய்யணும். நன்றியுள்ள கிறிஸ்தவனா 1 மணி நேரம் ஜெபிக்கணும். நன்றியுள்ள கிறிஸ்தவனா உனக்கு ஏசப்பா சொந்த வீடு கொடுத்தார்ல, உன் சர்ச்சு கட்டுறதுக்கு நீ ஒரு கிராமத்தில் சர்ச்சு கட்டி கொடுக்கணும். நீ முழு நேர மிஷனரியை வரலையில, அப்போ முழு நேர மிஷனரி நீ அனுப்பிவிட வேண்டாமா? நன்றியுள்ளவர்களா நீங்கள்? நன்றியுள்ளவனா இந்தியாவில் எழுப்புல வந்திருக்கணும். இந்த கணேசன் ஊழியத்துக்கே வர வேண்டியது இல்லைங்க. 2025 வருஷம் ஆச்சு இல்லைங்க. டேவிட் கணேசன் கற்பையா சரஸ்வதி மையம் கணேசனை எதுக்கு ஏசப்பா தேடி வர்றாரு? நீ உருப்படலை. யார் உருப்படலை? நான் சொல்கிறேன், அவர் நன்றி இல்லாத நான் மறுதளிச்சேன். ஆனால் மறுதளிச்சு போனேன், என்னை தேடி ஏசப்பா வந்தாருங்க. நான் அவரை பார்க்கும்போது இயேசுன்னு எனக்கு தெரியாது, அழுது கொண்டே இருந்தார் ஐயா. அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை. நான் அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதியை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாரும் என்கிட்ட வரமாட்டங்களேன்னு அழுகிறார். ஏன் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறாரே. 30 வருஷமாக ஊழியம் செய்யணுங்க. என்னை கூட உங்கள்கிட்ட நான் பெரிய பிரசங்கின்னு நான் வரலைங்க. நான் ஏன் தெரியுமா? ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சாருங்க. என் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறார். அவருக்கு என்னால் முடிஞ்ச ஊழியத்தை நான் செய்கிறேங்க. நீங்களும் செய்யுங்கங்க. உங்கள் சர்ச்சுக்கு ஆத்துமாக்களை கொண்டு போங்க. சபையோடு ஊழியம் செய்யுங்க. கிராமத்தை சந்திங்க. சிறுவர் ஊழியம் செய்யுங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது செய்யுங்க. ஒரு ஆத்துமாதான் செஞ்சு சர்ச்சு கூட்டு போங்க. உங்கள் கண்ணீரை துடைச்சிருவார் ஏசப்பா. இன்னையோட உங்கள் சிவந்த சமுத்திரம் விளையிரும். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். அவர் கண்ணீரை நீங்கள் துடைங்கங்க. அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்ம நடுவில் இருக்கிறார். எல்லா கண்களை மூடி ஏசப்பா கைகளில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சொன்ன 5 வசனங்களை நினைவு கூறுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சும்மா இருங்கன்னு சொல்றாரு. நீ என் மகனே மகளே, நீ உன் சிவந்த சமுத்திரத்தை பார்த்து பயப்படாத, கலங்காத, திகையாத, உன் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாத. நீ சும்மா இரு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் எல்லாம் நீ பார்த்துக் கொள்ளுவே. ஆண்டவர் சொல்லி பயப்படாத, நான் அல்லேலூயா, நீ வேடிக்கை பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வேடிக்கை பாரு. அல்லேலூயா. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன். நீ வெட்டாந்தரையில நடக்க போகிறாய். அல்லேலூயா. உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து நீட்டு. நான் உன் கூட இருக்கிறேன். என்ன நீ பயன்படுத்து. ஆண்டவர் கைகொள்ள உங்க கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். இனி இருக்கிற எல்லா நாட்களிலும் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஊழியம் செய்து கண்ணீரை துடைப்பேன். என்னால் என்ற காணிக்கையை கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். மோசஸ் உமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தது போல என்னை ஒப்பு கொடுப்பேங்கிற ஆண்டவரேன்னு சொல்றவங்க உடைய வலது வானத்துக்கு நரகத்துக்கு அப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா என் கண்ணீரை நீங்க துடைக்கப்பீங்க. உங்க கண்ணீரை துடைக்க ஒப்பு கொடுக்குறேன். உமக்காக ஏதாவது செய்ய போகிறேன். ஜெபம் பண்ணி கண்ணீரை துடைக்க போகிறேன். என்னால் என்ற காணிக்கை கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைக்க போகிறேன். ஊழியம் செய்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா அல்லாதீங்க, நான் இருக்கிறேன் சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஜெப கூடைகளை அழைத்து வந்த இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை தொடங்க. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தது போல இவருடைய பிரச்சனைகள் மாறுவதாக கர்த்தர் இவர்கள் கண்ணீரை துடைப்பீராக. இந்த நாளிலிருந்து நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஊழியக்காரர்களாக, திருச்சபைக்கு ஆசீர்வாதமான விசுவாசிகளாக, கனி கொடுக்கிற அத்திமரமாக இவளை மாற்றுவீரான சொல்லிக்கிறோம்.
நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.